இப்போ நம்ம வந்து பாசி பருப்பு வச்சு பண்ண போகிற ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூங் தால் ஹல்வா. கப் மூங் தால் இந்த பேனில் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஓகே, ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. அது ஒரு வாசனை வரணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பாசி பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மூடி போட்டுட்டு இது வேகிற வரைக்கும் எப்படியும் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அல்வா கிண்ட போகிறோம். ஸோ இதில் வந்து நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆனோன்னா இதை எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம குக் பண்ண பாசிப்பருப்பை ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இப்போ இது வந்து வறுத்தோன்னே இதை எடுத்துடலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதே நெய்யில் வந்து ஒரு 1/4 கப் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த கோதுமை மாவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். ஓகே, ஸோ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க நெய்யிலேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாசிப்பருப்போட மிக்ஸ்சர், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஆட் பண்ணி இந்த கோதுமை மாவு கூட கம்பைன் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். ஸோ உங்களுக்கு குறைவா வேணுன்னா குறைவா ஆட் பண்ணுங்கள், கூடுதலாக வேணுன்னா கூடுதலாக ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு வந்து கம்பைன் ஆகும். கட்டி தட்டாமல் இருக்கணும். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கிளறதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி தட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பருப்பு கூட அந்த சுகரை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அல்வா மாதிரி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ சுகர் மிக்ஸ் ஆகிடுச்சு. நீ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அல்வா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கலர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர். ஓகே, ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இனி நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிண்டி கொடுங்க. ஸோ நெய் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது பருப்பு அல்வா பார்த்திங்களா நிறைய ஸ்டார்ச் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து ஒரு கப் பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்புக்கு மேலே நெய் தேவைப்படும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அல்வா வந்து நெய்யை ஃபுல்லாக உள்ளே இழுக்கும். அதுக்கப்புறம் அது வெளியே விடும். ஓகே, ஸோ நான் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண அந்த நெய் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நெய்யை வந்து அது வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைட்லலாம் நெய் வந்து அப்படி கக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து சரியான ஸ்டேஜ்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் போடலாம். என்கிட்ட இந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. எனக்கு வந்து ஏலக்காய் வாயில் தட்டுப்படுறது வந்து பிடிக்காது. அதனால நான் 2-3 ட்ராப்பு எசன்ஸ் மட்டும் விடுவேன். இந்த வரேன்டா.
ஸோ இப்போ வந்து இதில் கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அது. ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பாசிப்பருப்பு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.